முடியல, பாடுகளோ தீரல, ஆனாலும் இருக்கிறனே. ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64வது அதிகாரம் 8வது வசனத்தை இந்த மாசத்தின் வாக்குத்தத்தமாய் பார்த்து வருகிறோம். அதுல ஆண்டவரே, நீங்கள் எனக்கு தகப்பன், நாங்க உங்க கையில களிமண், நீங்கள் கூயவன், நாங்க உங்க கையின் கிரியைகளாக இருக்கிறோம். We are the works of your hands. இந்த மாசத்துல இந்த வாக்குத்தத்தம் என்னன்னா, நீங்க நிறைய பேர் உங்க வாழ்க்கையில நிறைய பேர் உங்க வாழ்க்கையை தொட்டு உங்க வாழ்க்கையை சரியாக்கணும்னு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா யாராலையும் முடியாதுங்க. ஆனா இந்த மாசம் எல்லாரும் ட்ரை பண்ணி கையை விட்டுட்டாங்கல்ல. உங்களை பார்த்து சொல்லுகிறேன், என் கர்த்தர் அவ கையின் கிரியைகளை உங்களுக்கு செய்ய போகிறார். எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்றீங்க? ஒரு 2 பேரை தட்டி சொல்லுங்க. கண்டவங்க கையில உங்க வாழ்க்கையை கொடுத்தீங்க, நாசம் பண்ணிட்டாங்க. ஆனா கூயவன் கையில கொடுத்து பாருங்களேன், என் கர்த்தர் உங்க வாழ்க்கைய புரிஞ்சவங்க மாத்திரம் கையை உயர்த்தி வராம அல்லேலூயா. அவருடைய கிரியைகளை பார்க்க போறீங்க. அந்த கிரியைகளை பார்க்கணும். கர்த்தர் உங்களை உருவாக்கணும். ஆனால் உங்ககிட்ட சில கேரக்டர்ஸ் இருக்கணும். அதுல முதல் கேரக்டர் கர்த்தரை திருப்திப்படுத்துகிற ஒரு கேரக்டர், ப்ளீசிங் காட். இங்கிலீஷ்ல சொல்லணுமானால் ப்ளீசிங் காட் இஸ் பவர்ஃபுல். கர்த்தரை திருப்திப்படுத்துகிறது பலமானது. கர்த்தரை எப்படி பாஸ்டர் நாங்க திருப்திப்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இன்னைக்கு 3 கதைகளை சொல்ல போகிறேன். அந்த 3 கதைகள்ல இருந்து 3 பாயிண்ட்ஸ் சொல்ல. முதல் பாயிண்ட் எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 9 10வது வசனம். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தனம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். போதும். பைபிள் சொல்லுகிறது, நாகமான் அப்படிங்கிறதான ஒரு மனிதனை பற்றி வாசிக்கிறோம். அவன் சீரியா என்கிறதான ஒரு இடத்துல பயங்கரமான பவர்ஃபுல்லான ஆர்மி ஆபீசர். அவனுக்கு ஒரு சின்ன வியாதி, என்னன்னா குஷ்டரோகம். அந்த குஷ்டரோகம் அவனுக்குள்ள இருக்கிறது. அந்த ஒரு வியாதி அவனுக்குள்ள இருக்கிறது. ஆக்சுவலா இஸ்ரவேல் தேசத்துல குஷ்டரோகம் இருந்துச்சு. ஆனால் வெளியில போய் நான் குஷ்டரோகி, யாருமே என்ன தொடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா சிரியா தேசத்துல அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் கிடையாது. அவன் போர் வீரனா இருக்கிறான். ஒரு நாள் போர்ல போகும்போது இஸ்ரவேல்ல இருக்கிற ஒரு மூலையில இருக்கிற ஒரு சின்ன ஊரை சூறையாடி அங்க இருக்கிறவங்க எல்லாம் கொன்று போட்டு ஒரு சின்ன பெண்ணை அடிமையாய் வீட்டுக்கு கூட்டு வர்றான். ஏன்னா அவங்க மனைவிக்கு ஹெல்ப்பா இருக்கட்டும்னு சொல்லி. நான்லாம் செத்தேன்னா, பரலோகத்துக்கு போனேன்னா, எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவீங்க? சர்ச்சில் இருந்து கை தூக்குங்க பார்க்கலாம். உங்களுக்கே சந்தேகம், எனக்கும் அதே சந்தேகம் தான். நான் போறதில்லை, நீங்க போறது. நான் பரலோகத்துக்கு போனேன்னா நான் மோசையை பார்ப்பேன். ஏன்னா அவ்வளோ பேரை நடத்துறது அவ்வளோ கஷ்டம். இந்த சின்ன பொண்ணையும் பார்க்கணுன்னு ஆசை எனக்கு. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாலாம் கொன்னவன், அவங்க வீடவே சூறாடினவன். இவங்க வீட்டுக்கு வேலைக்காரியா கூப்பிட்டு வந்திருக்கான். சின்ன வயசுல கூப்பிட்டு வந்து வேலைக்காரியா இருக்கிற இந்த பொண்ணு எஜமானி கிட்ட சொல்றா, சாருக்கு குஷ்டரோகம் இருக்குது எனக்கு தெரியும். எங்க ஊர்ல இல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் காட்டினீங்கன்னு வைங்களேன், அவர் ஜெபம் பண்ணாருன்னா குஷ்டரோகம் போயிடும். நம்மளா இருந்தா நம்ம சத்ருக்கு குஷ்டரோகம்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவான்? ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டார். அவன் எவ்வளவு பேசினான் தெரியுமா? இப்ப பாரு, குஷ்டரோகத்துல படுத்துருக்கான். அப்படி இந்த பொண்ணுக்கு அந்த மனசே இல்லை பாத்தீங்களா? சொல்றா போய் சுத்தமாகட்டும்னு. அதை கேட்ட நாகமான் தன் குதிரைகளோடு ஃபுல் கான்வாய், முன்னாடி 10 குதிரை, பின்னாடி 10 குதிரை, இவர் சாரியட்ல டடக்கு 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 டடக்குன்னு ஒரே சவுண்டு, இதெல்லாத்தோட போறாங்க. போய் எலிசாவுடைய வீட்டுக்கிட்ட போயிடுச்சு குதிரை. எலிசா வெளியவே வரல. ராஜா இவனுக்கு கோபம் வருது, என்னடா இவ்வளவு குதிரைகளோட போயிருக்கிறான், வெளியவே வர மாட்டேங்கிறான், ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேங்கிறான். இவன் எதிர்பார்த்த மாதிரி கர்த்தர் செயல்பட மாட்டாரையா?
சில நேரத்தில் நம்ம எல்லாரும் கர்த்தர் இப்படிதான் செய்யணும் நம்ம நினைப்போம். உன் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. your thoughts are not my thoughts என்கிறார் ஆண்டவர். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு? எலிசா வெளியிலவே வரல என்னது கோவம். இவன் கோவத்துல என்ன பண்ணுகிறான்? ஏய் போடா, கதவு தட்டுறான். கதவு போய் தட்டுதோ நம்ம இன்னைக்கு நான் பேசுற ஹீரோ வெளியில வர்றாரு. அவர் பேர் கெஹேசி. யாரு? கெஹேசி, எலிசாவுடைய அசிஸ்டன்ட். வெளியில வர்றாரு. எஸ், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்ற நேரத்துல அவன் சொல்றான், நாகமான் வந்திருக்கிறார். ஐயோ, எனக்கு தெரியும் நாகமான், அவரா வந்திருக்கிறார். ஆனா உள்ள இருக்கிற தீர்க்கதரிசிக்கு ஏற்கனவே தெரியும் இவர் வருவாருன்னு. அவர் சொன்னாரு, அவருக்கு குஷ்டரோகம் தானே, போயிட்டு யோர்தான் நதியில 7 தடவை முங்கி எந்திரிச்சு வீட்டுக்கு போக சொல்லுங்க. என்ன இதை கேள்விப்பட்ட நாகமான், டேய் நான் வந்திருக்கிறேன், இவ்வளோ பலத்தோடு வந்திருக்கிறேன், எந்திரிச்சுன்னு மரியாதை கூட கொடுக்காம வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூட சொல்லாம அங்கே போய் கழுவுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டானேன்னு எனக்கு ஒரே கோவம். குதிரையை திருப்புகிறான். சில பேருக்கு அப்படிதான் கோவம் இல்லை. நம்ம சர்ச்சுக்கு வந்தாலும் நாங்க எப்படி அமைதியில் உட்கார்ந்து ஆராதிப்போம், இவன் பார் பேய் மாதிரி ஆடுறான். இந்த பெந்தகோஸ்து ஜனங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, அல்லேலூயா சொல்லிட்டே இருக்கிறாங்க பார் அப்படின்னு வண்டி எடுத்துட்டு சில பேர் கோவமா போவாங்க. அந்த மாதிரி நாகமான் கோவமா வரான், கோவமா வீட்டுக்கு போறான். ஏய் ஒரு மரியாதை கூட கொடுக்கல பாரு அப்படின்னு கோவமா போற நேரத்துல அவங்க குதிரைக்கு தாகம் எடுத்திருக்கு. யோர்தான் நதி கிட்ட தான் இருக்கிறாங்க. குதிரைகளுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு யோர்தான் நதி கிட்ட போய் நிக்க வச்சு நாகமான் வண்டியில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு வேலைக்காரன் ஓடி வந்து சொல்றான், சார் சார் நான் ஒன்னு சொல்லிட்டா. என்னப்பா? அவர் என்ன சார் கஷ்டமா சொல்லிட்டாரு? கஷ்டமா சொல்லியிருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்க. பலஸ்தீனர்கள் முறியடிச்சுட்டு கொண்டு வாங்க தலைங்களன்னு சொன்னா கொண்டு வந்திருப்பீங்க. ஆனா அதெல்லாம் அவர் சொல்லல. அவர் சொன்னது சாதாரணமான காரியம். நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க உடம்புல அந்த வியாதி பரவிட்டு இருக்கு, நீங்க சாவ போறீங்க. அவர் ஒன்னும் பெருசா சொல்லல. உங்களை அந்த யோர்தான் நதியில 7 தடவை உள்ள போயிட்டு வெளியில வாங்கன்னு சொல்றாரு. அது ஒன்னும் பெரிய காரியம் இல்லையே, நீங்க உள்ள போயிட்டு வெளியில வருவாம. இவர் யோசிக்கிறான், ஆமா இல்ல சின்ன காரியம் தானே. இறங்குறான், ரதத்துல இருந்து சட்டையெல்லாம் கழட்டி வச்சுட்டு இறங்கி போய் யோர்தான் நதிக்குள்ள போகிறான். முதல் தடவை முங்கி எதிர்க்கிறான், சுத்திலும் பார்க்கிறான். அவன் கூட வந்த எல்லா ஆர்மி நிக்கிறாங்க. எல்லாருலயும் சில பேர் ராஜாவுக்கு என்ன ஆகுமோன்ற பயத்துல பார்க்கிறான். இன்னும் ஒரு 10 பேர் இருக்கிறான். என்ன கம்பீரமா நடப்பான் இங்க பாடுறா. அவமானமாய் பேசுகிறார்கள். அவமானமாய் பேசும்போது கூட அதெல்லாத்தையும் பொருட்படுத்தாம மூக்கு பிடிச்சுக்கிட்டு உள்ள போயிட்டே வருகிறார். நான் உங்களை பார்த்தோன்னு சொல்லுகிறேன், முதல் காரியம் ஆண்டவரை எது திருப்திப்படுத்தும் தெரியுமா? யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாம கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படிக்கிறான் பாருங்க. Obedience is the very best way to show that you believe. ஆமென் சொல்லுங்களேன். Hallelujah. ஒரு இங்கிலீஷ் பாட்டு இப்படி சொல்லுது, obedience is the very best way to show that you believe. Doing exactly what the Lord commanded, doing it happily. Action is the key, do it immediately, show that you believe. Obedience is the very best way to show that you believe. கீழ்ப்படியணும். உடனே அவன் உள்ள போகிறான், கீழ்ப்படிகிறான். அவன் 6 தடவை உள்ள போயிட்டு 6 தடவை 7ஆவது தடவை உள்ள போயிட்டு வெளியில வர்றாயா? ஆமீன் சொல்லுங்களேன். நான் உங்களை பார்த்தோன்னு சொல்லுகிறேன், ஆண்டவரை அசைக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? நீ கர்த்தருக்கு முன்னாடி தாழ்ந்து நிற்குவதுதான், நீ தாழ்ந்து போவதுதான். என் கூட இருக்கிறவங்க மாத்திரம் ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அவன் வியாதியை வெளியில குணமாக்கல, முதல்ல உள்ள குணமாக்கினார். சில நேரத்தில் சில பேரை உடைக்கணும்னா அப்படிதான் ஏன் உடைக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எந்திரிச்சு வெளியில வர்றான். அங்க இருக்கிற வேலைக்காரன்ல ஒருத்தன் ஓடி வர்றான், சார் 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 என்னன்னு தெரியல, உங்க ஸ்கின் எல்லாம் குழந்தையோட ஸ்கின் மாதிரி மாறிடுச்சுன்னு. ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க கர்த்தருக்கு முன்னாடி தாழ்ந்து போவீர்களானா, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்களானால் என் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் மேல அற்புதத்தை செய்வார். ஆமென். obedience. இதை கேட்டு
இவன் எப்படி வீட்டுக்கு திரும்பி போவான்? குணமாயிடுச்சுல, தீர்க்கதரிசியை பார்க்கணும், ஓடுறான். இப்போ ஓடும் போது எலிசா வெளியில உட்கார்ந்துருக்கிறார். வெளியில உட்கார்ந்துருக்கும் போது நாகமான் போய் சொல்றான், ஐயா ரொம்ப நல்லதாச்சு ஐயா, வியாதியெல்லாம் குணமாயிடுச்சு ஐயா, தேங்க்யூ ஐயா, நிறைய கிஃப்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறேன், வண்டி ஃபுல்லா கிஃப்ட்ஸ் தான் இருக்கு, சில்வர் கோல்டெல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துக்கங்க ஐயா. ஆமீன் சொல்லுங்களேன். இன்னொருத்தன் கீழ்படிறான். யார் தெரியுமா? தேவ ஊழியக்காரன். உள்ள ஆவியானவர் சொல்றாரு, ஆக்சுவலா இந்த கிஃப்ட் சரக்கு கிடையாது, பொண்ணு கிடையாது, இந்த கிஃப்ட்ல தப்பே கிடையாது, சுத்தமான கிஃப்ட். ஆனா அதை கூட ஆண்டவர் தொடாதன்றாரு. ஆமீன் சொல்லுங்களேன். என் கூட இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமென். பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, சில நேரத்துல உங்க பார்வைக்கு எல்லாம் கரெக்டா இருக்கும், ஆனா கர்த்தர் பார்வைக்கு பிடிக்கலன்னா தொடாத. ஹல்லேலூயா. மம்மி அவங்க என்ன மம்மி நல்லா படிச்சிருக்காங்க, அழகா இருக்கிறாங்க, பணம் இருக்குது, இன்னும் என்ன வேணும்? இன்னும் என்ன வேணும்னா அவங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கணும். கண்டதையும் ஆசைப்படக்கூடாது, கண்ட மாதிரி நின்றுவர் ரோட்ல. கீழ்ப்படிதல். கர்த்தர் சொன்னா நான் செய்வேன். எலியா சொல்லுகிறார், எலிசா சொல்லுகிறார், உன் கிஃப்ட் எல்லாம் வேணாம் போ. ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன் சொல்லுங்களேன். நீங்க பிரேயர் பண்ணி ஒருத்தர் குணமாகி கிட்னி ப்ராப்ளம் சரியாகி உங்க கையில வந்து 1 லட்சம் ரூபாய் காணிக்க கொடுத்தா உங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடும். எது வேணா போன்னு சொல்ற தைரியம் உங்களுக்கு இருக்கா? அதுக்கெல்லாம் கீழ்ப்படிதல் தேவைங்க. You need to obey God. உள்ள இருந்து எலிசா சொல்லுகிறான், வேணா போ. நான் இப்பதான் கதையோட ஹீரோ கிட்டே வர்றேன். யார் தெரியுமா? நம்மாளு கேசி. பின்னாடி இருந்து இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறான். எலிசா போன்னு சொன்னதும் இவன், சார் 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 எனக்கு வீட்டுல ஒரு சின்ன வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு? என்ன வேலை இருக்கு? சின்ன வேலை இருக்கு. ஒரே வர வர பா உட்காருப்பா ஹீரோ, சின்ன வேலை இருக்கு. ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவரை விட எந்த வேலை நீ செஞ்சாயோ அந்த வேலை சின்ன வேலை இல்லை, பெரிய வேலையை உனக்கு காட்டிடும். எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்றீங்க? என் கூட இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமீன். சின்ன வேலை இருக்குன்னு பின்னாடி டோர்ல இருந்து ஓடி போகிறான். ஓடி போய் குதிரையில ஏறுகிறான். குதிரைக்கு போய் நாகமான் போகிற வழியில போய் நின்னு நாகமான் சார் 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 சார்னா நாகமான், ஐயோ எலிசாவுடைய ஊழியக்காரனே நிப்பாட்டுங்க வண்டியெல்லாம், எல்லாம் நிப்பாட்டு. என்னது கதை கட்டுறான்? என்ன கதை சொல்றான்? நீங்க போனீங்களா? எங்க வீட்டுக்கு 2 தீர்க்கதரிசியுடைய மகன்கள் வந்தாங்க, அவனுங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் இல்லை. எங்க எலிசா அவங்களுக்கு gift கொடுக்கணும்னு உங்ககிட்ட இருந்து 2 சில்வரும் 2 நல்ல ட்ரெஸ்ஸையும் கொடுக்க சொன்னாங்க. வாங்கிட்டு வர சொன்னார். என்ன ஏன்டா 2 எல்லாத்தையும் எடுத்துக்கோ? இல்ல இல்ல 2 போதும் 2 போதும். ஆமீன் சொல்லுங்களேன். என் பிரதர் சர்ச்சுக்கு வரல, சின்ன வேலை. என் பிரதர் ஊழியத்துக்கு போல, சின்ன வேலை. அதுக்கப்புறம் அதை பில்டப் பண்றதுக்கு ஒரு கதை கட்டுவாங்க பாருங்க. ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் இல்லைன்னா நீ மேல் படிக்க போக முடியாதையா. கீழ்ப்படிதல் தேவை. இந்த இடத்துல இவனுக்கு கீழ்ப்படிதல் இல்லாமல் போய் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வர்றான். இந்த இடத்துல எலிசா உட்கார்ந்து இருக்கிறார். வெளியில கால் மேல காலை போட்டு தலையை ஆட்டிக்கிட்டு பார்த்து கேட்கிறாரு, எங்கப்பா போயிருந்த கேசி அப்படின்னு கேட்டா, ஒண்ணும் இல்ல சின்ன வேலை. சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நீ போன இடத்துக்கு என் இருதயம் கூட வரவில்லையோ. ஒரு சின்ன பையனை ஏதோ ஒரு ஸ்கூல்ல கேட்டாங்களா, எல்லார் கையிலும் வாழைப்பழத்தை கொடுத்துட்டு நீங்க போய் யாருமே இல்லாத இடத்துல போய் இதை சாப்பிட்டு வாங்கன்னு ஒரே ஒரு பையன் வாழைப்பழத்தை காலையில் எடுத்துட்டு வந்து அவங்க சார் கிட்ட கொடுத்தானா. டேய் யாரும் இல்லாத இடத்துல போய் இதை சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னேன், நீ ஏன்டா இப்படியே எடுத்துட்டு வந்த? அதுக்கு அவன் சொல்றானா, சார் நான் பாத்ரூம்ல போனா அங்கேயும் ஏசப்பா இருக்கிறார், நான் ஸ்கூல்ல வேன்ல போனா அங்கே இருக்கிறார், நான் எங்கேயாவது ஒரு இடத்துல போனா அங்கே இருக்கிறார், என் தேவன் இல்லாத இடமே இல்ல. எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எலிசா அவன்கிட்ட சொல்ல வர்றது, கேசி
நீ என்ன ஏமாத்துறதா நினைச்சு நீ உன்னையே ஏமாத்திக்கிட்டு இருக்கிற. You're thinking that you're fooling me, but you're fooling yourself. நீ போன இடத்துக்கு ஆவியானவர் என் இருதயம் வரவில்லையோ? ஐயோ, கேசிக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறார். என்ன சாபம் தெரியுமா? நாகமானுக்கு இருந்த அதே குஷ்டரோகம் உனக்கு வரும் கேசி அப்படின்னு சொன்னதும் கேசி குஷ்டரோகம் வருது. சாரி கேட்கல, மனம் திரும்பல, நான் பண்ணது தப்புன்னு சொல்லல, மறைச்சுக்கிட்டு உள்ள அந்த காயின்ஸ் எடுத்து உள்ள ஜோப்ல வச்சுக்கிட்டு, இனிமே நான் கர்த்தரையும் நம்பல, உன்னையும் நான் நம்பல, நான் என் பணத்தையும் என் வேலையும் நம்புகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறான் வெளியில. Hallelujah, 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 hallelujah. அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் மரித்து போகவில்லை. இயேசு உயிரோடு